வணக்கம் நண்பர்களே. 60 வயதுக்கு பிறகு காலையில எழுந்ததும் உடனே மூட்டுகள் வலிக்கிறதா? நடக்கும்போது சத்தம் வருகிறதா? படுக்கையில் இருந்து எழுதவே ரொம்ப கஷ்டமா இருக்கா? பலர் இதை வயதாகுது என்று நினைத்து விட்டுவிடுகிறார்கள். ஆனால் உண்மையில் அது ஒரு மிகப்பெரிய தவறு. நான் இன்னைக்கு சொல்லப் போகும் ஒரு சிறிய விதை ஃபிஷ் ஆயிலுக்கும் மேலாகவே சக்தி கொண்டது. நிறைய பேருக்கு தெரியும், மீன் மாத்திரை, மீன் எண்ணெய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எல்லாருக்குமே தெரியும். அது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு தெரியும். அதை விட பல மடங்கு சக்திகளை கொண்டது நம்ம பார்க்க போற ஒரு விதை தாங்க. இது மூட்டு வலி, எலும்பு பலவீனம், நரம்பு பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி செய்யும். அந்த விதை என்னன்னா அதுதாங்க ஆளி விதை. இதை இங்கிலீஷ்ல ஃபிளாக்ஸ் சீட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த விதைகளை எப்படி சாப்பிடணும், எத்தனை நாளுக்கு எடுக்கணும், எந்த முறையில் எடுக்கணும் அப்படிங்கிற முழு விவரத்தையும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன் இந்த விதையை நம்ம எடுக்க சொல்கிறோம், அதுக்கான காரணங்களையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியம் மேம்பட செய்யும். 60 வயதுக்கு பிறகு என்ன நடக்கிறது? ஏன் அப்பொழுது கால் கைகள் எல்லாமே வலிக்கிறது, மூட்டு வலி வருது, எலும்பு தளர்ச்சி, கார்ட்லேஜ் குறைவு. அந்த கார்ட்லேஜ் 2 மூட்டுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த கார்ட்லேஜ் தேய்மானம், ஜாயிண்ட் லூப்ரிகேஷன் குறைவு, விட்டமின் டி, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் உள்ள உணவுகள் எல்லாமே குறைவாக எடுக்கிறதுனால நம்ம உடலில் ஆல்ரெடி விட்டமின்ஸ்கள் இது எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். வயது காரணமாக முழுமையாக உறிஞ்சி கொள்ளாது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் இருந்து விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே நம்ம உடல் முழுமையாக உறிஞ்சப்படாது. ஸோ அதனாலையும் நம்மளுக்கு இந்த மாதிரியான கால் வலி, கை வலி எல்லாமே வர ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள், உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை நம்ம கொடுக்கணும். ஸோ விட்டமின் டி நிறைந்த உணவுகள், கால்சியம் நிறைந்த உணவுகளை நம்ம அதிகமாக எடுத்துக்கிறணும். அந்த மற்ற உணவுகளில் இருந்து உறிஞ்சும் திறனையும் நம்ம உடலுக்கு அதிகப்படுத்தணும். ஸோ இதனால தான், இந்த குறைவுனால தான் நம்மளுக்கு மூட்டு வலி வருது, பேக் பெயின், முதுகு வலி வருது, தோள்பட்டையில் ஏற்பட வலி வருது. சிலருக்குலாம் ஷோல்டர் ரொம்ப பெயினாக இருக்கும், கழுத்தை திருப்ப முடியாது. அந்த அளவுக்கு கழுத்துல இருந்து அந்த முதுகு ஃபுல்லாமே வலி ஏற்படும். மார்னிங் காலையில் எந்திரிக்கும் போது ஒரு வலி, சோர்வு உடலுக்கு ஏற்படும். அடுத்து இதுக்கு ஒரு சூப்பரான ரெமெடி தான் நம்ம ஆளி விதையை நம்ம சொன்னோம். இது ஒரு சூப்பரான ஒரு உணவு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதில் எல்லா சத்துக்களுமே இருக்குது. நம்ம உடலுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் நிறைந்தது தான் இந்த ஆளி விதைகள். இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது, நார்ச்சத்து, ஃபைபர் அதிகமாகவே இருக்குது, ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, லிக்னின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இதில் இருக்குது. ஸோ இதுதான் முக்கியம். இது ஃபிஷ் ஆயிலில் இருக்கும் ஒமேகா 3க்கு சமமானது இதில் இருக்கக்கூடியது. ஆனால் இது பியூர் வெஜிடேரியன், எந்த ஒரு பக்க விளைவுமே இல்லை. ஸோ இது ஒரு செடியிலேருந்து வரக்கூடியதான். ஸோ இதை நம்ம தாராளமாக எல்லாருமே சாப்பிடலாம். இது என்னென்ன உங்கள் உடலுக்கு நன்மைகளை கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இதனுடைய நன்மைகள் என்ன அப்படின்னா, மூட்டு வலியை குறைக்கும் தன்மை கொண்டது. இன்ஃப்ளமேஷன், அந்த வலி, வீக்கம் எல்லாத்தையுமே குறைச்சி ஜாயிண்ட்டுகளில் ஏற்பட்ட அந்த லூப்ரிகேஷனை அதிகரிக்க செய்யும். ஸோ அப்போ தான் உங்களுடைய அந்த மூட்டு வலி எல்லாமே குறையும். அடுத்து எலும்புகளுக்கு ஒரு பலத்தை அதிகரிக்கக்கூடியது, கால்சியம் சத்தை உறிஞ்சும் தன்மையை மேம்படுத்தக்கூடியது இந்த ஆளி விதைகள். இந்த ஆளி விதைகள் பார்ப்பதற்கு இந்த இமேஜில் தெரியுதுல, அந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இதயத்தை பாதுகாக்க தன்மை கொண்டது. ஏன்னா கொலஸ்ட்ரால் நிறைய பேருக்கு உடம்புல கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்கிறதுனால, கெட்ட கொழுப்பு இருக்கிறதுனால கொலஸ்ட்ரால் வர ஆரம்பிச்சிடும். இந்த கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கும்போது இதயத்திற்கு பாதிப்பு ஏற்படும், மாரடைப்பு வர்றதுக்கான அபாயம் கூட செய்யும். ஆனால் இந்த விதைகள் என்ன பண்ணுதுன்னா, நம்ம உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு எல்லாத்தையுமே கரைச்சி வெளியில் தள்ளுற வேலையை இந்த விதைகள் செய்யுது. ஸோ அதனால தான் இந்த விதைகள் ஒரு சூப்பரான விதைகள் அப்படின்னு சொல்கிறோம். வயிற்றையும் சுத்தம் செய்யும் தன்மை கொண்டது, மலச்சிக்கல் பிரச்சனை எல்லாத்தையுமே சரி செய்யும். அது கான்ஸ்டிபேஷன் சொல்லுவோம்ல, மலச்சிக்கல். 60 வயதிற்கு மேலே உள்ளவங்க எது சாப்பிட்டாலுமே செரிமானம் ஆகவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் என்ன பண்ணுவாங்க, அந்த மலச்சிக்கலுக்கான மாத்திரை மருந்துகளை எடுப்பாங்க. நீங்கள் இந்த ஆளி விதைகளை எடுத்தாவே போதும், அந்த மலச்சிக்கல் சரியாயிடும். அதே மாதிரி உடல் எடையை எப்பொழுதுமே கட்டுக்கோப்பாக வச்சுருக்கணும், என்னுடைய வெயிட்டை நான் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த ஆளி விதைகளை எடுத்துக்கிறலாம்.
இந்த ஆளி விதையை பற்றி அறிவியல் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸில் வந்து ஏஎல்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசிட் வந்து இருக்குது. அதாவது ஆல்ஃபா லினோனிக் ஆசிட். இது உடல்ல இபிஏ டிஹெச்ஏயாக மாறி ஜாயிண்ட்டுகளுக்கு வந்து லூப்ரிகேஷனை தருது. ஸோ இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த ஆளி விதைகளை எப்படி சாப்பிடணும், சரியான முறைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வந்து சும்மா ராவாலாம் அப்படியே சாப்பிடக்கூடாது. அப்படியே சாப்பிட்டால் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும். ஸோ சரியான முறையை நம்ம பார்க்கலாம். இதை எப்படி சாப்பிட்றங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மெத்தட் 1 வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆளி விதைகளை நீங்கள் லேசாக வறுத்துட்டு அதை மிக்சி ஜாரில் மாற்றி பொடி பண்ணி வச்சு ஒரு டப்பாவில் நீங்கள் சேகரித்து வச்சு காலையில் வெந்நீரில் நீங்கள் கலந்து குடிச்சிட்டு வரலாம். ஓகேங்களா? இந்த மாதிரியும் நீங்கள் செய்யலாம். 2வது மெத்தட் என்னென்னா, இட்லி தோசை மாவில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் இட்லியாகவும் தோசையாகவும் சாப்பிட்லாம். ஏன்னா நம்ம பவுட்ரு பண்ணி அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை. ஓகேவா? உங்கள் 1 மாதத்துக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்து நல்லா எண்ணெய் ஊற்றாமல் வறுக்கணும். நிறைய பேர் வறுக்கணும்னு நினச்சோன்னே எண்ணெயை ஊற்றி வறுத்துற போகிறீங்க. வெறும் ஆளி விதைகளை அப்படியே வடச்சட்டியில் போட்டு கருக விடாமல் லேசாகவே வறுத்து நீங்கள் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறங்க. அடுத்து நீங்கள் வீட்டில் செய்யக்கூடிய ஸ்மூத்தி இதிலெல்லாம் நீங்கள் இந்த ஆளி விதைகளை கலந்து நீங்கள் சாப்பிடலாம். அடுத்து ஒரு 4வது மெத்தட் என்னென்னா, டெய்லி நம்ம மத்தியானம் சாதம் சாப்பிடுவோம்ல, அந்த சாதத்தில் 1 டேபிள் ஸ்பூன் ஆளி விதை பவுடரை எடுத்து சாதத்தில் போட்டு அதில் நெய் ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாதத்தோடையும் இந்த ஆளி விதை பவுடரை வந்து நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ எந்த முறையில் வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாம். ஆனால் ஒரு நாளைக்கு 1 டேபிள் ஸ்பூனுங்கிறது போதுமானது. நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிகச்சிறந்தது. அதாவது சுடுதண்ணியில் கலந்து நீங்கள் குடிக்கிறது மிகச்சிறந்தது. அந்த மாதிரி குடிங்க. அந்த மாதிரி குடிக்க நேரம் இல்லாதவர்கள் சாப்பாடில் போட்டு சாப்பிடுங்க. இல்லை அப்படியே எனக்கு டைம் இல்லை அப்படின்னா இட்லி தோசை மாவில் கலந்து நீங்கள் அப்படியும் சாப்பிட்டுக்கலாம். ஸோ எந்த வடிவில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கிறலாம். ஆனால் ரொம்ப 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 பெஸ்ட்டு அப்படின்னா காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்றது தான் ரொம்ப பெஸ்ட்டு. அதை விட்டுட்டோம்னா இரவு உணவுக்கு முன்னாடி சாப்பிட்றது மிகச்சிறந்தது. ஸோ இந்த 2 இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறலாம். இந்த ஆளி விதைகளை சாப்பிடும் பொழுது கவனிக்க வேண்டிய சில விஷயம் என்னென்னா, அதிகமாக எப்போவுமே சாப்பிடக்கூடாது. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உணவே மருந்து கான்செப்டில் தான் நம்ம இந்த வீடியோ சொல்கிறோம். ஸோ வந்து டெய்லி 1 டேபிள் ஸ்பூனுங்கிறது போதுமானது. அதே மாதிரி அப்படியே பச்சையாகவும் உட்கொள்ளக்கூடாது. அதை நல்லா புரிஞ்சுக்கிறேங்க. இதை வறுத்து பவுட்ரு பண்ணி தான் நீங்கள் எடுத்துக்கிறணும். அதே மாதிரி கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எடுக்கும் பொழுது கவனம் ரொம்ப தேவை. இல்லைன்னா உங்களுடைய டாக்டர்கிட்ட நீங்கள் ஆலோசனை கேட்டுட்டு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்கலாம். இதுக்கு ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி ஒன்று இருக்குது. ஒரு 65 வயது ஒரு தாத்தா 3 வருடமா அவங்க வந்து கால் வலினால ரொம்ப அவதிப்பட்டு நடக்க முடியாத ஒரு நிலையில இருந்தாரு. டாக்டர் கொடுத்த மெடிசன்ஸ் எல்லாத்தையுமே அவர் போட்டு பார்த்தாரு. ஆனால் எந்த ஒரு ரிலீஃப்மே அவருக்கு கிடைக்கல. ஒரு நாள் இந்த ஆளி விதையை பற்றி அவர் வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு. செவி வழியா தெரிஞ்சுட்டு 30 நாட்கள் தொடர்ந்து அவர் சாப்பிட்டுட்டு வந்தார். அவருடைய உடல்நிலையில் பலவிதமான மாற்றங்களை அவர் உணர்ந்தார். ஸோ காலையில் எந்திரிக்கும் பொழுது அந்த ஸ்டிஃப்னஸ், வலி, சோர்வு எல்லாமே போயிடுச்சு. நல்லா நடக்க ஆரம்பித்தார். பெயின் வந்து 70% வந்து குறைஞ்சிருச்சு அவர் உடலில் இருந்து. ஸோ அந்த அளவுக்கு அவருக்கு வந்து உடலில் நல்ல மாற்றத்தை கொடுத்தது இந்த ஆளி விதை. ஸோ நீங்களும் இன்னையில இருந்து இந்த ஆளி விதைகளை வந்து ட்ரை பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. இந்த ஆளி விதையை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னாலும், இல்லை இன்னைக்கு தான் நான் புதுசாக அந்த விதையை பற்றி தெரிஞ்சிருக்கேன், இன்னைக்கு தான் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் உங்களுடைய கருத்தை வந்து நான் இன்னைக்கே ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ல உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. இது கூடவே நீங்கள் தினமும் 10 நிமிடம் வந்து வாக்கிங், நடைப்பயிற்சி செய்யுங்க. முக்கியமாக சூரிய வெளிச்சத்தில் ஒரு 10 நிமிடம் நில்லுங்க. ஏன்னா விட்டமின் டிக்கான சோர்ஸே வந்து சூரிய ஒளி. நம்ம உடலுக்கு வந்து விட்டமின் டி வந்து ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ அதனால தான் சூரிய ஒளியில் நிற்க சொல்கிறோம். அதே மாதிரி கால்சியம் நிறைந்த உணவுகளை வந்து அதிகமாக எடுத்துக்கிறங்க. தூக்கம்ங்கிறது ரொம்ப முக்கியம். 7லேருந்து 8 மணி நேரம் தூங்குங்க. அடுத்து தண்ணி வந்து போதுமான அளவு 2.5லேருந்து 3 லிட்டர் தண்ணி குடிங்க. ஸோ காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கிறங்க. உங்களுடைய ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். ஸோ இந்த டிப்ஸை மட்டும் நீங்கள்
நண்பர்களே, 60 வயதுக்கு பிறகு மருந்து மட்டும் போதாது, சிறிய மாற்றங்கள் தான் பெரிய பலன்களை தரும். இந்த ஆளி விதைகளை தினமும் சேர்த்து கொள்ளுங்கள், உங்க வாழ்க்கையே மாறும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.